ஈவினிங் ஈஸியா 4-5 நாளைக்கு நேர்கோடுகள் தொடர்பாக ஆள்கூற்று கேத்திர கணிதம் பாடத்துல நேர்கோடுகள் அப்படின்ற விடயம் படிச்சோம். இன்னைக்கு நாங்க அதிலே வளைகள் சரியா வளைகள் அப்படின்ற விடயத்தை பார்ப்போம். எனக்கு வளை தொடர்பாக கதைக்கக்குள்ள ஒரு வளையிட சமன்பாடு கொடுத்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கேள்வி கேட்கலாம், அல்லது ஒரு வளையிட படம் வரைவாக ஒரு வளையிட படத்தை கொடுத்துட்டு அதுல இருந்தும் கேள்விகள் கேட்கலாம். சரியா? கவனிங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி y= 5x-4 இப்படிங்கிறது இது ஒரு வளை இல்லை, இது ஒரு நேர்கோட்டுக்குரிய சமன்பாடு. ஏன்னா y= 5x-4 அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டுக்குரிய ஒரு வளையிட சமன்பாடு எப்படி இருக்குமாக இருந்தா கவனிங்க, இந்த வடிவம் x வர்க்கம் அப்படின்ற ஒரு வடிவத்துலதான் ஒரு வளையிட சமன்பாடு அமையும். நான் எழுதியிருக்க மாதிரி y= 2x² 4x². இந்த மாதிரி ஒரு வடிவத்துல தான் ஒரு வளையிட சமன்பாடு அமையும். அப்ப கவனிங்க, முதலாவது கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வளையிட பொதுவான சமன்பாடு, ஒரு வளைக்குரிய பொதுவான சமன்பாடு y= ax² bx²c. சரியா? நான் எழுதின இந்த சமன்பாடுல பாருங்க, நான் எழுதின சமன்பாடு ஒப்பிட்டு காட்டுறேன். y= 2x² 4x² இருக்குதானே, x வர்க்கத்துல குணகம் தான் a, x வர்க்கத்துல குணகம் தான் a, அதாவது a பெருமானம் 2. x குணகம் தான் b, அதாவது இந்த சமன்பாடுல b = 4. அடுத்து மாறிலி, அதாவது வெட்டுத்துண்டுன்னு சொல்லுவோம், பையச்ச இடைவெட்டும் புள்ளி வெட்டுத்துண்டு, b பெருமானம் 4. இந்த மாதிரி இனங்காண தெரியும், ஏபிசியை இனங்காண தெரியும். சரியா? சில வேளை உங்களுக்கு ஒரு வளைந்த சமன்பாடு கவனிங்க, இந்த மாதிரி கொடுப்பா y= x-1 x-1 இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இப்பவுமே இதை யோசிக்கிற இல்லை, இங்க எக்ஸ் வர்க்கம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிற இல்லை. இதை அடைப்பு நீக்கி எழுத இந்த எக்ஸால x-1 பெருக்குவீங்க, சக 1ஆல x-1 பெருக்குவீங்க, x வர்க்கம் x சக x இப்படி வந்து y= x வர்க்கம் 1 இப்படி வந்து முடியும். ஏன்னா அப்ப இதுல நான் ஒப்பிட்டு காட்டுற மாதிரி ஏட பெருமானம் 1, x வர்க்கத்துல குணகம், x வர்க்கத்துல குணகம் இந்த இடத்துல வருந்தானே, x வர்க்கத்துல குணகம் 1, x குணகம் இங்க x 1 இல்ல, அதாவது b பெருமானம் 0, x குணகம் தான் b. அடுத்து c பெருமானம் 1, இப்படி ஆன்சர் மறை 1. சரிதானே? அடுத்த கவனிங்க, மாதிரி ஏபிசி நங்கான தெரியாது எங்களுக்கு ஒரு வளையிடம், ஒரு வலை தொடர்பா கதைக்கக்குள்ள அந்த வலையில 2 விதமான வடிவங்கள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, இந்த படத்துல காட்டப்பட்டது மாதிரி இதை சொல்றது இழிவு வலையி, சொல்றது இழிவு வலையி. அடுத்து இதை சொல்றது உயர்வு வலையி. இந்த மாதிரி வடிவம் இருந்தா, மேல உள்ள வடிவம் இருந்தா இழிவு வலையி, இது வந்து உயர்வு வலையி அப்படின்னு நான் ஒரு வளையிட சமன்பாடை திரும்ப ஒருக்கா எழுதுறேன். y= 4x² 2x சக 1. இத பாருங்க, ஏட பெருமானம், அதாவது x வர்க்கத்துல குணகம் சக 4. ஏட பெருமானம் பிளஸ்ல வந்தா, அதாவது 0 விட பெருசா வந்தா அந்த வலை இழிவு வலை, அந்த முதலாவது படத்துல காட்டப்பட்டது மாதிரி இழிவு வலையாக இருக்கு. அதான் என்ன சொல்லிட்டு
ஏட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெரிதுனா அந்த வளையி இழிவு வளையி. அடுத்த கவனி இன்னொரு உதாரணம். y சக 2x வர்க்கம் சக x சய 1 சமன். இப்படி ஒரு சமன்பாடு இருக்கணும். இப்ப இது இழிவு உயர்வு கதைக்க முதல்ல இதுல நீங்க வைய எழுவாய் மாத்தணும். சக 2x சமன்பாட்டுக்கு அங்கிட்டு போனா சய 2x வர்க்கம், சக x சமன்பாட்டுக்கு அங்கிட்டு போனா சய x, இந்த சய 1 சமன்பாட்டுக்கு அங்கிட்டு போனா சக 1. இப்ப கவனிங்க, எக்ஸ் வர்க்கத்திட குணகம் சய 2 தானே. அப்ப எக்ஸ் வர்க்கத்திட குணகம் எப்பவும் மறை பெருமானத்தை எடுத்தா அந்த வலை இந்த படத்துல காட்டப்பட்டது மாதிரி உயர்வு வலை, இந்த மாதிரி உயர்வு வலை ஒண்ணு பெறும். இல்லைங்கச்சா? எக்ஸ் வர்க்கத்திட குணகம் நேர் பெருமானம்னா இழிவு வலை, எக்ஸ் வர்க்கத்திட குணகம் மறை பெருமானம்னா அது உயர்வு வலை. அடுத்தது அடுத்த விஷயம், இந்த இதனை இழிவு புள்ளி அல்லது இந்த இடத்த உயர்வு புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த புள்ளிக்கு ஒரு எக்ஸால் கூறு வையால் கூறு இருக்கும் தானே, அது திரும்பல் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தானே கிராஃப் திரும்புது, திரும்பல் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பட் புள்ளிடா ஆள்கூறு. இந்த இடத்துல உள்ளது எக்ஸ் ஆள்கூறு, இந்த இடத்துல உள்ளது வையால் கூறு. உயர்வுக்கு சொல்லலாம், இது எக்ஸ் ஆள்கூறு, இது வையால் கூறு. அப்ப அந்த எக்ஸால் கூறு வையால் கூறுக்கான சமன்பாடு கையில கொடுத்துரு. சரியா? இதுதான் வையால் கூறுக்குரிய சமன்பாடு. y சமன் மைனஸ் b வர்க்கத்தின் கீழ் 4a சக c. திரும்பட் புள்ளி அல்லது உயர்வு புள்ளி அல்லது இழிவு புள்ளி, இதுல வையால் கூறுக்கான சமன்பாடு. அதே மாதிரி எக்ஸால் கூறு, அந்த திரும்பட் புள்ளிக்கு எக்ஸால் கூறு ஒன்று இருக்குதுல்ல, அந்த எக்ஸால் கூறுக்குரிய சமன்பாடு மைனஸ் b இன் கீழ் 2a. சரியா? எக்ஸால் கூறுக்கான சமன்பாடு மைனஸ் b இன் கீழ் 2a. bனா என்ன, ஏனா என்னன்னா இப்ப தெரியும். எக்ஸ் வர்க்கத்திட குணகம் a, எக்ஸ் குணகம் b, cன்றது மாறிலி. சரியா? அடுத்து கவனிங்க, இந்த வரைவு எக்ஸ் அச்சை இடைவெற்ற புள்ளிட ஆள்கூறுக்குரிய சமன்பாடு இந்த கீழே கொடுக்கப்படும். எக்ஸ் அச்சை இடைவெட்டும் புள்ளி எக்ஸ் சமன் மைனஸ் b சக அல்லது சய b வர்க்கம் சய 4ac இன் கீழ் 2a. இதுதான் எக்ஸ் அச்சை இடைவெட்டும் இதுக்குரிய சமன்பாடு. சரியா? இந்த கேள்விகள் செய்யக்குள்ள இந்த சமன்பாடுகள் தெரியணும். இந்த சமன்பாடுகளை அப்ளை பண்ணி நாங்க சில விஷயங்கள் செய்துட்டு போறோம். அப்ப தியரி ரீதியாக தான் இவ்வளவுதான் சொல்றேன் நான் உங்களுக்கு. சமன்பாடுகளை தான் வரப்போகுது. இதை வச்சுட்டு இப்ப எப்படி கேள்வி செய்யக்குள்ள சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் வரும். சரியா? அந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம். கேள்வி ஒண்ணு எப்படி செய்கிறது, கேள்விகளுக்குள்ள போவோம். ஒரு கேள்வியா பார்ப்போம். MCQ கடைசியா செய்யுங்க. எஸ்ஏ கேள்விகளை பார்த்துட்டு வரும். நம்மள இந்த 4வது கேள்வியில் குறிப்பிடப்பட்டிருக்க அந்த கேள்வி பாருங்க. எங்களுக்கு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. y சமன் எக்ஸ் வர்க்கம் சய 4x சக 3. நான் இதுல இருந்து ஏபிசி எல்லாத்தையும் எழுதிக்கொள்ளும். இதுல இருந்து ஏபிசி எழுதுறேன். A1 b சய 4, cன்றது 3 தானே. இப்ப முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி, y-க்குரிய இழிவு அல்லது உயர்வு பெருமானத்தை காண்க.
அப்ப வையிற்குரிய இழிவு அல்லது உயர்வு பெருமானம்னா அந்த இழிவு அல்லது உயர்வு புள்ளியிட வையால் கூறத்தான் கேட்கிறாங்க. வையால் கூறத்தான் கேட்கிறாங்க. கவனிங்க, எழுதலி வையால் கூறுக்கு சமன்பாடு மைனஸ் பி வர்க்கத்தின் கீழ் 4a சதுரம். அப்ப செய்வோம் சய பி வர்க்கத்துக்கு பதிலா பாருங்க, பிக்கு பதிலா இருக்கிறது சயனாலு தானே, பிக்கு பதிலா சயனால அதை போகும். அதன் கீழ் 4 தர ஏக்கு பதிலா 1 பிக்கு பதிலா. அப்ப மேல பெருக்குங்க, மேல பெருக்க சய 16ன்னு வரும். கீழே 4 சக 1. இதை சுருக்கி பாருங்க, -1 முதலாவது கேள்வி. சரியா, -1 சரியா. உயர்வு அல்லது இழிவுன்னு கேட்டுக்காக எங்களுக்கு தெரியும் ஏட பெருமானம் 1ன்னு வந்தனால பிளஸ்ல வந்தனால இது இழிவு பெருமானம். வைட இழிவு பெருமானம் -1. சரியா, அடுத்து கவனிங்க ரெண்டாவது கேள்வி. பையின் இழிவு அல்லது உயர்வு பெருமானத்துக்குரிய எக்ஸ்ட பெருமானம் என்ன? என்ன கேட்க வராங்கன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் பைக்கு இழிவு பெருமானம் தானே இருக்கு. வைட இழிவு பெருமானம் நான் கண்டிருக்கேன் சய 1ன்னு சொல்லித்தானே கண்டிருக்கேன். இந்த இழிவு பெருமானம் சய 1ன்னு கண்டுட்டேன் தானே. இதுக்குரிய எக்ஸ்ட பெருமானம் அப்ப கேட்க வாரது என்னன்னா, அந்த இழிவு புள்ளியிட எக்ஸ் ஆள்கூறு என்ன? இழிவு புள்ளியிட எக்ஸ் ஆள்கூறு என்ன? நீங்க ரெண்டாவது கேள்வி, இழிவு புள்ளியின் எக்ஸ் ஆள்கூறுக்கு சமன்பாடு -b/2a சய பிக்கு பதிலா சய 4 2 தர ஏக்கு பதிலா 1. இதை சொல்லுங்க எக்ஸ் ஆள்கூறு 2. ஓகே, இழிவு புள்ளியிட எக்ஸ் ஆள்கூறு 2. இப்ப பாருங்க, இழிவு புள்ளியிட y ஆள்கூறும் தெரியும், எக்ஸ் ஆள்கூறும் தெரியும். சரி, அதை வச்சுக்கிட்டு பாருங்க, வரைவை கரும்படியாக வரையலாம். இருப்படி சார்புக்குரிய வரைவை கரும்படியாக வரைக. கரும்படியா வரைகிறது எப்படின்னு பாருங்க, எக்ஸ் அச்சு y திருத்தமா இல்ல, இது அண்ணனவா தான் வரைய சொல்றான். கிராஃப் தாள் எல்லாம் தேவையில்ல, சும்மா நாங்க கொப்பியில வரைய சும்மா ஒரு கிராஃப் ஒண்ணு வலை மாதிரி கட்டினா சரி. முதலாவது இந்த வலை வரைகிறதுக்கு பாருங்க, இந்த இழிவு புள்ளியை குறிக்கிறேன். எக்ஸ் ஆள்கூறு 2 y ஆள்கூறு சயம், அதை குறித்து கொள்ளுவான். எக்ஸ் ஆள்கூறு 2 y ஆள்கூறு சயம் 1னா இந்த இடத்துல தானே அது வரும், இந்த இடத்துல தான் வரும். ஏன்னா அந்த இழிவு. அடுத்து கவனிங்க, இந்த வரைவிட வெட்டு துண்டு 3, வரைவிட வெட்டு துண்டு 3 தானே. அப்ப நான் அதுக்கு ஏத்த மாதிரி வரைய போறேன். வளைய வரைகிற சரியா, இதை இழிவு புள்ளி எக்ஸ் ஆள்கூறு 2 y ஆள்கூறு சயம் 1, இந்த வெட்டு துண்டு 3. எப்படி வரைவு வரைகிறதுன்னு சொல்லி எப்படி வரைவு வரைகிறதுன்றது விளங்கி இருக்கா? இதுதான் முதலாவது கேள்விக்குரியா. நாங்க ரெண்டாவது கேள்விக்கு போகிறோம். ரெண்டாவது கேள்வி, PQ பகுதியில் சவான் வடிவமுள்ள ஒரு கதவு நிலையின் வடிவம் அதோட சமன்பாடு இப்படி கொடுக்குறாங்க, இப்படி வகை குறிக்கப்படுது. நிலமட்டத்தை எக்ஸ் அச்சு தான் நிலமட்டமா. அப்ப இந்த சமன்பாடு மிகுமே இல்ல y7 2x வர்க்கம்னு இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளுங்க. y7 சய 2x வர்க்கம் சக 3 தவறு, இதுதான் வரணும். சய இல்ல, கேள்வியில கொடுத்திருக்க சரி, அந்த படத்துல உள்ளது பிற. முதலாவது என்ன கேட்க வாராங்க, நிலம் தொடர்பாக கதவு நிலையின் உயர்ந்தபட்ச உயரம் எவ்வளவு? இப்ப கேள்வி புரிஞ்சு கொள்ளணும், உயர்வு புள்ளியில உயர்வு புள்ளியில வையாள்கூறு தானே அந்த உயர்ந்தபட்ச உயரம் அப்படின்னு சொல்லப்பட்டது.
அப்ப உயர் புள்ளியில வையாளுக்கு காண போற வை சம மைனஸ் டி வர்க்கத்தின் கீழ் 4a சக மேல பாருங்க சமன்பாடுல பீட பெருமானம் 3 அப்ப முன்னுக்கு சய அப்படியே இருக்கணும் பிக்கு பதிலா 3 அதுல 4 தர ஏக்கு பதிலா சய 2 சக சிக்கு பதிலா 2 3 வர்க்கம் 9 சய 9 ஏன் முன்னுக்கு ஒரு சய இருக்கு சயவால பெருக்கி கீழே 4 தர சய 2 4 தர சய 2னா சய எடுத்தேனா சுருக்க சயவும் சயவும் சகவா மாறி 9 கீழ் 8 சகர் பிரிச்சு கூட்டி பாருங்க 1 2 வையாகும் அதாவது அவங்க கேட்ட கதவு நிலையில உயர்ந்தபட்ச உயரம் சரியா உயர்ந்தபட்ச உயரம் அடுத்து கவனிங்க அடுத்து என்ன கேட்கிறாங்க இந்த கதவு நிலையில அகலம் என்ன அகலம் கதவு நிலையில அகலம் என்னன்னு கேட்கிறாங்க இதை காண்றதுக்கு பாருங்க நான் என்னத்தை காண போறேன்னு கவனிங்க இதை காண்றதுக்கு இந்த வரைவு எக்ஸை இடைவெட்டும் 2 புள்ளிகளோட ஆள்குறையும் காணப்போம் எக்ஸை இடைவெட்டும் 2 புள்ளிகளோட ஆள்குறை கண்டா சரியே அப்படி சொல்றேன்னா உதாரணத்துக்கு வைங்க இந்த இடம் 4 இந்த இடம் சய 1 வருதுன்னு வைங்க உதாரணத்துக்கு அப்ப இதுல அகலத்தை சொல்லிடலாம் தானே சரியா இந்த இவ்வளவு நீளமும் 4 இங்கிட்டு 1 அப்ப 4ஐயும் 1ஐயும் கூட்ட இது அகலம் 5ன்னு சொல்லிடுவீங்க ஏன்னா இது அகலம் 5ன்னு சொல்லிடுவீங்க அப்பவா சரியா அப்பவா இப்ப நான் எக்ஸை இடைவெட்டும் புள்ளி காணப்போம் கண்டா எங்களுக்கு ஆன்சர் வரும் எக்ஸை இடைவெட்டும் புள்ளி காண்றதுக்கு எக்ஸ் சமன் மைனஸ் பி சகலது சய சமன்பாடு சய பிக்கு பதிலா பாருங்க சமன்பாடுல இருக்கு பிக்கு பதிலா சகலது சய பி வர்க்கம் 4 தர ஏக்கு பதிலா சய 2 தர சிக்கு பதிலா சக 2 இத 2 தர ஏட பெருமான பிரதி சுருக்கம் சுருக்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா பிளஸ் மைனஸ் அப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கோம் அப்ப அதுல கவனமா இருக்கு சய 3 சக அல்லது சய 3 வர்க்கம் 9 இந்த மைனஸும் பெருக்கப்பட பிளஸ்ஸா மாறுது அப்ப பிளஸ் 16 வருது கீழே 2ஐயும் சய 2ஐயும் பெருக்குங்க சய 4 பாருங்க சய 3 சக அல்லது சய வர்க்கமூலம் 25 கீழ் சய 4 சய 3 சக அல்லது சய வர்க்கமூலம் 25க்கு மேல நான் 5ன்னு போட்டேன் வர்க்கமூலம் 25க்கு மேல 5 இத சய கவனிங்க 2 விதமா ஆன்சர் எழுத போறேன் அதை நான் இங்கிட்ட எழுதுறேன் 2 விதமான ஆன்சர் சகவை எடுத்த ஆன்சர் எழுதுறேன் சக அல்லது சய நெறிஞ்சு அதுல சகவை மட்டும் எடுத்த ஆன்சர் அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்துடும் மைனஸ் அரை அடுத்து கவனிங்க சரி மைனஸ் அரை அடுத்து கவனிங்க அதுல சயவை எடுத்த ஆன்சர் சய 3 சய 5 சய 4 சய 8 கீழ் சய 4 2 அப்ப எங்களுக்கு 2 ஆன்சர் வந்திருக்குன்னா அப்ப இந்த வரைவு எக்ஸ் அச்ச 2 இடத்துல வெட்ட போகுது 2 இடத்துல வெட்டுது தானே படத்தை பாருங்க இந்த இன்னொருக்கா வெட்டுதுன்னா இந்த இடம் 2 அடுத்து
எങ്ങനെ வெட்டுதாருன்னா தயாரை இப்படிதானே இடை வெட்டுது. இவரன் கதவு நிலையில அகலம்னா இதர அகலம் உங்களுக்கு தெரியும். இது 0 இந்த 0 தானே. அப்ப 0 2னா இந்த வித்தியாசம் போட்டுக்கொள்ற 2. இதுல இருந்து இதுவரைக்குமான வித்தியாசம் 2. அதே மாதிரி இங்கிட்டுள்ள வித்தியாசம் அரை. இப்ப 2ஐயும் அரையையும் கூட்டினா கதவு நிலையில அகலம் 2.5. கதவு நிலையின் அகலம் 2.5. அதுக்கான 3வது என்ன கேட்டுக்காங்கன்னு பாருங்க. 3வது என்ன நேர்கோடு பற்றி இவ் கவான் வடிவத்தின் சமச்சீர் உள்ளது. இதுதானே சமச்சீரச்சு. நான் சிவப்பு கலர்ல வரைஞ்சிருக்கேன். அதுதானே சமச்சீரச்சு. அந்த சிவப்பு கலர் கோட்ல இருந்து இது வலப்பக்கம் உள்ளதும் இடப்பக்கம் உள்ளதும் சமச்சீரா இருக்குதானே. அப்ப இதுதான் சமச்சீரச்சு. அப்ப இந்த இப்ப நான் வரைஞ்சிருக்க சிவப்பு கலர் கோட்டுல சமன்பாடு காணணும். சரியா, நான் வரைஞ்சிருக்க இந்த சிவப்பு கலர் கோட்டுல என்ன காண போறீங்க? சமன்பாடு. அதுதான் அவங்க அந்த 3வது கேள்வியை எதிர்பார்க்கிறாங்க. எந்த நேர்கோடு பற்றி இந்த கவான் வடிவத்தின் சமச்சீர் அச்சு உள்ளது. அப்ப இந்த சிவப்பு கலர் கோட்டுல சமன்பாடு, அந்த நேர்கோடு தானே, அந்த நேர்கோட்டு சமன்பாடு காணும். அந்த நேர்கோட்டுல சமன்பாடு காண்றதுக்கு பாருங்க, இந்த உயரு புள்ளியில எக்ஸால் தூரம் முதலாவது கண்டுபிடிக்கும். உங்களுக்கு தெரியும் உயரு புள்ளியில எக்ஸால் தூரத்துக்குரிய சமன்பாடு -b/2a. மைனஸ் பிக்கு பைலா 3 2 தர ஏக்கு பைலா சய 2. ஆகவே சைவர் தசம் 7. சைவர் தசம் இதுதான் இந்த உயர் புள்ளியில எக்ஸால். சரியா, இப்ப இது சமன்பாடு. சமன்பாடு x சமன் சைவர் தசம் 7. போட்டுட்ட சமன்பாடு இதுதான். x சமன் சைவர் தசம் 7. அவ்வளவுதான் இது சமன்பாடு. சரியா, ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த நேர்கோட்ல பாருங்க, y என்ன பெருமானத்தை எடுத்தாலும் எக்ஸுக்குரிய ஆன்சர் சைவர் தசம் 7 வரும். அதனாலதான் என்ன சொன்னா அந்த நேர்கோட்டுல சமன்பாடு x சமன் சைவர் தசம் 7. நேர்கோடுகள்ல சொல்லு. அடுத்த கேள்வியை மாணவன் ஒருவன் ராக்கெட் ஆனது நிலைக்குத்தாக அமைக்கப்பட வேண்டும் எனவும் தன்னிடம் அதற்காக XY தளத்தில் வகை குறிக்கப்பட்ட மாதிரி படம் இருப்பதாகவும் கூறுவதோடு ராக்கெட்டின் நுனிப்பகுதி XY தளத்தில் இந்த வரைவுக்கு அமைவாக உள்ளது. இந்த சமன்பாட்டுக்கு பாருங்க, சமன்பாடு கொடுத்திருக்காங்க. y சமன் -x வர்க்கம் சக 4x சக 6. பாருங்க, பொதுவா ராக்கெட் வடிவ இந்த மாதிரி தானே இருக்கு. இப்ப இத நுனிப்பகுதி வடிவம் இந்த மாதிரி வரும். நுனிப்பகுதின்னு சொல்ல நீல கலர்ல வரைஞ்சிருக்கான நுனிப்பகுதி ஒரு வளையிட அமைப்பு ஒத்ததானே. அதுல சமன்பாடு தான் அந்த இங்க கொடுத்திருக்கான். அப்ப கவனிங்க, ராக்கெட்ட உச்சி புள்ளியின் வையால் 100. இதானே உச்சி புள்ளி. இதானே ராக்கெட்ட உச்சி புள்ளி. ஐட வையால் வைத்தா -b வர்க்கத்தின் கீழ் 4a சக c. இதுதான் சமன்பாடு. என்ன மைனஸ் கவனிங்க, பிக்கு பதிலா 4 இந்த 4 தர ஏக்கு பதிலா சய 1 சக பிக்கு பதிலா 6. இது வரும் சய 16 கீழ் சய 4 சக 6. இத சுருக்க 4 சக 6னா 10. அதான் முதலாவது கேள்வி. ராக்கெட்டின் உச்சி புள்ளியின் வையால் 100 உச்சி புள்ளியிட வையால். அதுக்கு ராக்கெட்டின் சமச்சீர் அச்சு என்ன? சமச்சீர் அச்சுனா முதல் செய்த மாதிரி தான். சரியா, முதல் செய்த மாதிரி தான் சமச்சீர் அச்சு. சரியா, எது சமச்சீர் அச்சுன்னா இந்த இதுனா. அப்ப அதுக்கு நீங்க அந்த உச்சி புள்ளியிட எக்ஸால் தூரம் காணும்.
எக்ஸ் ஆல்கூறுக்கு சமன்பாடு மைனஸ் பியின் கீழ் 2 தய பிக்கு பைலா 4 2 தர ஏக்கு பைலா தயோன் இதை சொல்லுமா 2. இப்ப இதுதான் அந்த உச்சி புள்ளியிட சாரி ரொக்கெட்ட சமச்சீரச்சு எக்ஸ் சமன் 2 எக்ஸ் சமன் 2 இதுதான் சமச்சீர். சமச்சீரச்சுன்றது இந்த உச்சி புள்ளியிட எக்ஸ் ஆல்கூறை கண்டுட்டு அதுக்குரிய அந்த கோட்டுக்குரிய சமன்பாடு எழுதுனா சரி. சமன்பாடு வேற எதுவும் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ் சமன் 2 என்ன வருதோ அந்த ஆன்சரை எழுதி விட்டா சரி. அதுதான் சமன்பாடு. அடுத்து கவனிங்க. இம்மாணவன் வளைந்த ரொக்கட்டின் அளவீடுகளின் படி எக்ஸ் அச்சுக்கு கீழே அதன் நீளம் 5 அலகுகளில் ரொக்கட்ட மொத்த உயரம் என்ன? பாருங்க, எக்ஸ் அச்சுக்கு கீழே அதுல நீளம் 5. இப்ப இப்படி ரொக்கெட் எடுத்துக்கொள்றேன். இதுதான் அந்த எது எக்ஸ் அச்சு வையல் அச்சு வையல். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த உச்சி புள்ளியிட வையால்கூறு கண்டிய 10 கண்ணம் தானே. எக்ஸ் அச்சுக்கு கீழே அந்த ரொக்கெட்டுக்கு எவ்வளவு உயரம் இருக்குன்னு சொல்றாங்க? 5. அப்ப கேள்வி என்னன்னா இந்த ரொக்கெட்ட மொத்த உயரம் ஒண்ணுமே செய்யறது 10ஐயும் 5ஐயும் கூட்டி விடுங்க 15 அலகுகள். சரியா? கொண்ட மொத்த உயரம் 15 அலகுகள். சரி, ரெண்டு எம்சிக்யூவை பார்த்துட்டு அந்த இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு அது இந்த எம்சிக்யூ கேள்வி. y சமன் x3 முழுவதின் வர்க்கம் தவிர 4 எனும் சமன்பாட்டினால் விழா ஒன்றில் கட்டப்பட்ட ஒரு மாலையின் வடிவம் வகை குறிக்கப்பட்டுள்ளது. நிலமட்டத்தை எக்ஸ் அச்சு என கருதும் போது நிலம் தொடர்பாக மாலையிட குறைந்தபட்ச உயரம் இத்தனை குறைந்தபட்ச உயரம் அப்ப யோசிச்சு பாருங்க. இவங்க கேட்க வாரது இழிவு புள்ளிட வையாள்கூறு. இழிவு புள்ளிட வையாள்கூறு. அப்ப அவங்க கொடுத்த சமன்பாடை நான் இப்படி மாத்தி எழுத 3 முழுவதின் வர்க்கம் சக 4 தானே. இது எழுதுறேன்னா x3 முழுவதின் வர்க்கம். அப்ப x3ஐயும் x3ஐயும் பெருக்க எக்ஸால x3 பெருக்கிறீங்க. அடுத்து x3ஆல x3 பெருக்க ஆன்சர் x2 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 திரும்ப ஒரு 3 அடுத்து சக 1. அப்ப இது எழுதலாம் எக்ஸ் வர்க்கம் 6x சக 9 எழுதலாம் தானே. நான் இங்க வந்து அதை எழுதி கொள்றேன். இதுல விரிவு எக்ஸ் வர்க்கம் 6x சக 1 சக 4 4 இருக்கு, அதையும் போடணுமே. இப்ப சமன்பாடு வருது பாருங்க எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 6x சக 13 இதான் சமன்பாடு வருது. இப்ப நாங்க வளமையா இதுக்கு செஞ்ச வடிவத்துக்கு மாத்தி இப்ப அந்த உயர் புள்ளியில வையாள்கூறு மைனஸ் ஜி வர்க்கத்தின் கீழ் 4 சக பிக்கு பைலா 6 வர்க்கம். இத 4 தர ஏக்கு பைலா 1 சக 10. இது மேல 36 கீழே 4 சக 10. 9 சக 13 9 சக 13 அதுக்குரிய ஆன்சர் 4. சரியா? 4 அலகுகள். 4 அலகுகள். y சமன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சக 4x எனும் இருபடி சார்புக்கு அமையும் வரையப்பட்ட வளையிட திரும்ப புள்ளி C-ஐ மையமாக கொண்ட ஒரு வட்டத்தின் பரிதி வையச்சை தொடுமெனில் வட்டத்துல பரப்பளவு ஒரு வலையை கொடுத்துட்டாங்க.
இந்த வளையிட சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இந்த வளையிட சமன்பாடு என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா y சமன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x. வளையிட சமன்பாடு இப்படி கொடுத்துட்டு கேள்வி கேட்கறாங்க, இந்த வட்டத்துல பரிதி வட்டத்துல பரப்பு என்ன? அதான கேள்வி, வட்டத்துல பரப்பு என்ன? கவனிங்க, அதை எப்படி காண்டல் மூலம் ஐடியா எடுத்துக்கொள்வோம். இதனை வட்டத்துல 6 ஏன்னா வட்டத்துல 6 நீல கலரை காட்டிருக்கிய வட்டத்துல 6 ஏன்னா இப்ப உனக்கு தெரியும் வட்டத்துல 6 தெரிஞ்சா பரப்பு கண்டனா தானே, 6 தெரிஞ்சா பரப்பு கண்டான். அப்ப 6ன்றது வேற எதுவும் இல்ல, அது உயர்வு புள்ளியில எக்ஸ் ஆள்கூறு. உயர்வு புள்ளியில என்ன ஆள்கூறு? எக்ஸ் ஆள்கூறு. அப்ப கவனிங்க, உயர்வு புள்ளியில எக்ஸ் ஆள்கூறுக்கு சமன்பாடு x7 மைனஸ் b இன் கீழ் 2. அப்ப மைனஸ் bன்றது x குணகம் என்ன? x குணகம் 4. 2 தர ஏன்றது x வர்க்கத்துல குணகம், x வர்க்கத்துல குணகம் sin 1. இத பிரிச்ச ஆன்சர் 2. சரியா? 2. இந்த x ஆள்கூறுக்கு நீங்க போட்டுருவீங்க 2. இந்த வட்டத்துல 6யும் 2 தானே. அப்ப பரப்பளவுக்கு சமன்பாடு πr வர்க்கம். அப்ப π தர 2 வர்க்கம் 6 2 கண்டுட்டா ஆன்சர் 4π. ஆன்சர் 4π. சரிதானே? இதோட இருக்கட்டும். இதை மற்ற கேள்வி பார்க்க முதல்ல லெஃப்ட் ஆயிட்டு 2 மினிட்ஸ் ரீஜாயின் ஆகிக்கொள்ள.